அனைவருக்கும் வணக்கம். தான் தேடிய பொருளும் பிறர் தேடிய பொருளும் இப்போ அப்படிங்கிறத பார்ப்போம். நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம். அதே பிறர் சம்பாதித்த ஒரு சொத்து நம்மள்கிட்ட இருந்ததுன்னா அதை நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவோம். அதோட அருமை தெரியாது. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் தேடாத பொருளுக்கு மாற்றம் இல்லை, உரையும் இல்லைன்னு. சுத்தமான தங்கத்துக்கு மாற்றும் இல்லை. அந்த சுத்தமான தங்கம் தானா அப்படின்னு சோதி தெரியறதுக்கு அந்த மாற்று உரைதல் அதையெல்லாம் பயன்படுத்துவாங்க. உறைந்து பார்த்து கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கவனமாக செயல்படுவாங்க தான் தேடிய செல்வத்தை செலவு பண்ணும்போது. அதே பிறர் தேடிய செல்வத்தை செலவு பண்ணும்போது தன் விருப்பப்படி இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க. சில பேர் குறைந்த நபர்கள் தான் சம்பாதித்த சொத்தை கூட கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறது உண்டு. இருந்தால் கூட அதிகமான மக்கள் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை கவனமாகவும் பிறர் தேடிய சொத்தை தான் அனுபவிக்கும் போது தான் விருப்பப்படி கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறதும் உண்டு. அது உண்மைதானான்னு பார்ப்போம்.